ஒன் நேற்று நடந்த டிஎன்பிசி குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆன்சர் கீ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆன்சர் கீ வந்துட்டு கொஞ்சம் சோர்ஸஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் ஒரு நேற்றுலேருந்து நான் யாருக்குமே மெசேஜஸ்க்குமே அவ்வளோவா ரிப்ளை பண்ணல. ஏன்னா ஃபுல்லாக நான் இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சாரி, எனக்கு எதாவது மெசேஜ் பண்ணியிருந்தேன், நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இன்றைக்கில் நாளைக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இந்த ஆன்சர் கீ வந்துட்டு இது 100% எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியுமே ஒரு 12 கொஸ்டினுக்கு வந்து ஷூராக ஒரு கரெக்டான ஒரு ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதையுமே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம அஃபிஷியல் கீழே என்ன வருதுன்னு பார்ப்போம். அஃபிஷியல் கீழே வந்தாலுமே அது வந்து டிஸ்பியூட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில ஆன்சர்ஸு. சரி, வரும்போது பார்ப்போம். அப்புறம் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸே அவங்களே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது அஃபிஷியல் கீ வந்தோடனே அது நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்னோடய தாட் என்ன, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன கேட்டால் கம்பேரேட்டிவ்லி போன தடவை நடந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை விட இது வந்து ஈஸி தான், கம்பேரேட்டிவ்லி ஈஸி தான். அதேமாதிரி போன டைம் யாரெல்லாம் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தாங்களோ அதேமாரி போன டைம் யாரெல்லாம் குரூப் 2வில் வந்து கொஞ்சம் மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அந்தமாரி ப்ரிப்பரேஷன்லேயே யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ கண்டினியூஸாக அவங்க வந்து கண்டிப்பாக இது நல்லாவே பண்ணியிருப்பாங்க இந்த டைம். ஏன்னா வந்து நிறையா வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக பார்க்குறப்போ ஈஸியான கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான் இது, ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி ஈஸி. பட் அதுக்கு முன்னாடி வருஷம் 2020 நடந்த ஒரு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப ஈஸியான பேப்பரில் அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டோன்னா இது வந்து செகண்ட் வரும். போன தடவை நடந்தது வந்து தேர்டில் வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போன டைம் நடந்தது. ஓகே, ஸோ அதனால் இதோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, லாஸ்ட் டைம் வந்து இப்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 140 கொஸ்டின்ஸ் கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கட் ஆஃப். இதே வந்து பிசி மற்ற ஜென்ரல், அதாவது ஜென்ரல் 10 ஜென்ரலுக்கு ஒரு 140 கிட்டே இருந்துச்சு. மற்ற ஜென்ரலுக்குலாம் வந்து ஒரு 135 கொஸ்டின் கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் இதை விட ஒரு +5 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் அந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு 145 கொஸ்டின்ஸ் ஆச்சும் இந்த டைம் கண்டிப்பாக மினிமம் 145 ஆச்சும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். மற்ற ஜென்ரல் எல்லாருக்குமே ஒரு 140 ஆச்சும் கண்டிப்பாக தேவைப்படும் எனக்கு தோணுது. சரி, ஏன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியான பேப்பர் அப்படின்றதுனால. ஸோ அதனால் யாரெல்லாம் மெயின்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு 145க்கு மேலே கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு படிக்கலாம், டவுட்டே கிடையாது, கண்டிப்பாக படிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு 140+ போட்டிருக்கீங்கன்னா, ஒரு 141 அந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குரூப் 2க்கு நீங்கள் நல்லா படிங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு 145க்கு மேலே போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 2 மந்த்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மந்த்ஸ் தான் மெயின்ஸ்க்கு டைம் இருக்கும். இப்போ ஜான்வரியில் கூட மெயின்ஸ் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மேபி இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது. அதனால் வந்து இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க மெயின்ஸ்க்கு, குரூப் 1 மெயின்ஸ்க்கு. இல்லை நான் கொஞ்சம் ஒரு 140+ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப் 2 நல்லா பண்ணுங்கள். குரூப் 2 சிலபஸில் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸோட ஓவர்லாப் ஆகிற டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டாபிக்ஸ் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் அடுத்த 2 மந்த்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, சரியா? இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 எக்ஸாமும் நல்லா எழுதிருவீங்க. நல்லா எழுதிட்டிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் 2 மெயின்ஸ் எழுதுவீங்க. அதில் நல்லா எழுதிட்டிங்கன்னா ப்ளஸ் அதே டைமில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டும் கரெக்டாக அந்த டைமில் வரும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அப்படியே குரூப் 1 ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதனால் வந்து சும்மா யோசிச்சுக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் போய் கட் ஆஃப் எவ்வளோ வரும், நான் மெயின்ஸ்க்கு படிக்கலாமா வேணாமா நீங்கள் யார் கேட்குறீங்களோ அவங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவே போகிறதில்ல. சீரியஸாக நான் சொல்கிறேன். ஸோ யார் வந்துட்டு அடுத்தவங்க கிட்டே போய் நான் பாஸ் பண்ணுவேன், நான் படிக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காம உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், ஓகே நான் இது பண்ணியிருக்கேன், நான் வந்து படிக்கிறேன், நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் மெயின்ஸ்க்கும் நான் சேர்த்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிறேன், எனக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், இல்லைனா எனக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நீ யூஸ் ஆக தான் போதில்லை, அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்றவங்க படிங்க, சரியா? ஸோ அதுமாதிரி நீங்கள் தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் குரூப் 1 மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் குரூப் 1 மெயின்ஸ்க்கும் ஓவர்லாப் ஆகிற மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு அதை வந்து நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாளையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அந்தமாதிரி ஸ்மார்ட்டாக யோசிச்சு நீங்கள் படிங்க, சரியா? ஸோ அது உங்கள் கையில். அப்படி யார் ஸ்மார்ட்டாக யோசிச்சு படிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து வரப்போகிறாங்க, சரியா? ஸோ நீங்களும் அதில் ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக இருங்க. தென் அடுத்தது, ஸோ கட் ஆஃப் அதான் எனக்கு தெரிஞ்ச கட் ஆஃப் நான் சொல்லிட்டேன். தென் அடுத்தது இந்த பேப்பர் பற்றி அனாலிசிஸ்
அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு என்னோட கேட்டகரைசேஷன் படி ஒரு 24 கொஸ்டின் பாலிட்டியில் கேட்டிருந்தாங்க இதில் பாலிட்டி. ஓகே, தென் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 39 கொஸ்டின்ஸை வந்து யூனிட் 9ன்னு சொல்லி என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியுது இதில். தென் யூனிட் 8 வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு 24 கொஸ்டின்ஸே என்னால் யூனிட் 9ன்னு இதில் கேட்டகரைஸ் பண்ண முடியுது. ஸோ இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி பாலிசி நோட்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபுமே என்னோட யூனிட் 9 நோட்ஸ்லேருந்து என்னென்ன வந்துச்சு, பாலிசி நோட்ஸ் என்ன வந்துச்சு, அது எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ பாலிசி நோட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணதை நான் வந்து என்னோடய டெஸ்ட்லலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபு கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன சப்ஜெக்ட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ்னால் ஆப்டிடியூட் 25 நமக்கு தெரியும். ஸோ ஆப்டிடியூட்டில் வந்து இந்த டைம் கஷ்டமான டாபிக் எதுவுமே கேட்கல, எல்லாமே ஈஸியான டாபிக் தான். ஆனால் கொஞ்சம் பெரிய சம்மாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் ஆப்டிடியூடில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அவங்களாம் மற்ற டாபிக்ஸ் வந்து விட்டுருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் ஆப்டிடியூடை வந்து விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக நல்லதாக ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 24 கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் தவிரவே கரண்ட் அஃபேர்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 கொஸ்டின்ஸை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு கிளாஸிஃபை பண்ண முடியுது. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 24 தவிர பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே சில கொஸ்டின்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பயும் அதையும் சேர்த்துனா ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வரும் கரண்ட் அஃபேர்ஸே. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 14-15 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸில் இருந்துச்சு. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஒரு 11-12 கொஸ்டின் சொல்லலாம், அந்த ரேஞ்சில் ஒரு கிட்டத்தட்ட. ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு 11-12 கொஸ்டின்ஸ் கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, அது ஒரு 15 கொஸ்டின் கிட்ட. ஹிஸ்ட்ரியும் அதேமாரி ஒரு 14-15 கொஸ்டின் கிட்டே இருந்துச்சு ஹிஸ்ட்ரியில். ஓகே, ஏன்னா நான் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரிலேட்டட் ஹிஸ்ட்ரி எல்லாமே யூனிட் 8 சேர்த்துட்டேன். ஸோ இதுதான் இது வந்து ஒரு கரெக்டாக 200 வருதான்னு தெரியல, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்க. அண்டு இதில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ்னால் லக்ஷ்மிகாந்தாக இருக்கட்டும், தற்கால தமிழக வரலாறு புக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இப்போது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லாம் வந்து பாலிசி நோட்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ், நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி, சரிங்களா. ஸோ நான் அந்த சோர்ஸஸும் எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஒரு வேளை கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருந்தா இதில் இந்த டைம் நல்லா பண்ணியிருக்கலான்றது நான் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம், நீங்கள் என்ன பண்ணியிருந்துக்குன்னா ஸ்கூல் புக்கை வந்து சரியாக படிச்சிருந்துருக்கணும். ரெண்டாவது விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இப்போ என்னோடய ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவேக்யூ புக்கே இருக்குது. ஸோ அந்த பிவேக்யூ புக்லேயே நான் உங்களுக்கு அழகாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு டாபிக் வைஸில் என்னென்ன பிவேக்யூ கேட்டிருக்காங்கன்னு செக்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு அந்த எந்த மாதிரி கொஸ்டின் ஏரியாஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஏரியாஸை நீங்கள் படிச்சிருந்தாலே கண்டிப்பாக இதில் நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் பிவேக்யூலேருந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. அதேமாதிரி என்னோடய டெஸ்ட்டில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு, அந்த கொஸ்டின் ஏரியாஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவேக்யூ புக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கொஸ்டின் ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, சரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கோன்னா அந்த புக்கை வச்சுட்டு அந்த புக்கில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் அந்த கொஸ்டின் ஏரியாவை நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். தென் மூணாவது விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் வந்து எனக்கு கம்பைல் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குரூப் 1லாம் நீங்கள் பாஸ் பண்ணுறது கஷ்டம் தான், சரியா. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுன்றதை வந்து ஒரு தினமுமே ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அது நீங்கள் ஏதோ தனியாக ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு பழக்கமாகவே நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா, ஏன்னா நிறைய நியூஸ் பேப்பர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அந்த பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த குரூப் 1 படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணிட்டாலும் கடைசியாக இன்னும் 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வந்து ஒரு 10லேருந்து 15 கொஸ்டினாச்சும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு பாருங்கள், ஒரு 10-15 கொஸ்டினாச்சும் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், ஓகேவா. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை அடுத்த டைம் ரிப்பீட் பண்ணாதீங்க. அதை வந்து நீங்கள் அப்கமிங் குரூப் 2ல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.
தட் இஸ் நான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை திரும்ப அங்கே ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே என்னென்ன தப்பு பண்ணணும் அதை நான் நல்லா படிச்சுட்டு குரூப் 2 நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2ல் நல்லா பண்ணுங்கள். சரியா? தென் ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே நிறைய பேர் பண்ண தெரியல. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, முதல்ல ஒரு 1.5 மணி நேரத்துலேயே 200 கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ எப்படின்னா நான் வந்து எப்படி எழுதிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாமு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே 200 கொஸ்டின்ஸை படிச்சிருவேன். படிச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினோட ஆன்சரையும் நான் என்ன பண்ணுவேன்னா ஷேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு டாட் மாதிரி வச்சுருவேன். ஓகே, ஏன்னா ஷேட் பண்ணால் தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி டாட்டாக வச்சுட்டே வருவேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் டக்குன்னு படிப்பேன், இங்கே டாட் வைப்பேன், கொஸ்டின் நம்பர் பார்ப்பேன், டாட் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்குலாம் டாட் வச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 200 கொஸ்டின்ஸையும் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கூட ஆகாது. அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு 200ல் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸில் அப்படியே நீங்கள் டாட் வச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயே நீங்கள் 200 கொஸ்டினையும் படிச்சுட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் டாட் வச்சுருக்கலாம். அப்படி டாட் வச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். என்னென்னா அது நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே நான் 200 கொஸ்டின்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் கிட்ட டாட் வச்சுட்டேனே, அப்புறம் ஓகே இன்னொரு பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் நான் நல்லா பண்ணாலே நான் கட் ஆஃப் ரீச் பண்ணிடலாம்ல. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் விட்டீங்களோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் செகண்ட் ஹாஃபில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட் தான். ஸோ இந்தமாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இந்த பேப்பரை பற்றி இன்னும் ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் இந்த பேப்பர் பற்றி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. தென் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக போன டைம் விட ஒரு 5 கொஸ்டின் அதிகமாக தான் இருக்கும். 145+ எடுத்திருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க மெயின்ஸ்க்கு. 140+ இருந்தீங்கன்னா குரூப் 2க்கும் நல்லா படிச்சுட்டு இந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டுருங்க, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனும். சரியா? ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க இருக்கீங்க இல்லையா, அதில் ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணவங்க சொல்லுங்கள் எனக்கு. ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அண்டு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும். ஸோ புதுசாக வந்து ஒரு நியூ பேட்ச் வந்து குரூப் 1 மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 to 4 வீக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணவங்க அது ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் அதில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.